இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் எஸ்எஸ்சியில் ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதிலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிப்பீட்டே ஆகலைனாலும் இந்த கான்செப்டிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின்ஸை வந்து எப்போதுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸில் வந்து டாப் 100 கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்குலர் பிளேட்டு, ஒரு கியூபு அண்ட் ஸ்பியரு எல்லாமே வந்து சேம் மெட்டீரியல் ஹேவிங் தி சேம் மாஸு. அதை வந்து 300 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து ரூமில் ஒரு ரூமில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் எது வந்து ஸ்லோவஸ்ட் கூலிங் ரேட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்லோவஸ்ட் கூலிங் ரேட் அப்படின்னா அது எதாக இருக்கும் அப்படின்னா ஸ்பியராக தான் இருக்கும். ஸோ ஸ்பியர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸ்பியர் தான் வந்து அதாவது உருண்டை பால் தான் வந்து ரொம்ப லேட்டாக வந்து கூல் ஆகும் அப்படிங்கிறது ஸ்பியர் தான். நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்ட் இன். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எண்டோஸ்கோப்பி அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வந்து எண்டோஸ்கோப்பியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 waves each of amplitude 1.5 mm and frequency 100 Hz are traveling in opposite direction with the speed of 20 mm per second. The distance in mm between the adjacent nodes is. அது கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 mm அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இது எப்படின்னு நான் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் இந்த வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு the snow on the mountain does not melt at once when it heated by the sun. இந்த ஸ்னோ அந்த மவுண்டெயின்ஸில் இருக்கிற ஸ்னோ வந்து ஏன் மெல்ட் ஆகாது, பனிப்பாறைகள்லாம் ஏன் வந்து மெல்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ஃப்ரம் த சன். அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அதாவது 99% வந்து எல்லா ஹீட்டுமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்புறம் எப்படி எதுக்காக உருகுது அப்படின்னா சன்லைட் மூலமாக உருகாது, அந்த காற்றுல உள்ள வார்ம், அதாவது காற்றுல உள்ள அந்த சூடு தன்மையினால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து உருகுது அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இட் ரிஃப்ளெக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ஃப்ரம் த சன்ங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எ பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் த ரயில்வே பிளாட்ஃபார்ம் லிசனிங் டு த விசில்ஸ் ஆஃப் அரைவிங் அண்ட் டிபார்ட்டிங் ட்ரெயின்ஸ். த விசில் ஹியர் இஸ் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா நம்ம காதில் அந்த விசில் சவுண்ட் வந்து வரப்போ அதிகமாக கேட்குமா இல்லை போகிறப்ப அதிகமாக கேட்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது ஆன்சர் அப்படின்னா ஹையர் பிச் வென் ட்ரெயின் அரைவ்ஸ். அந்த ட்ரெயின் வரப்போ தான் வந்து அதிகமான சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்கும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹோலோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். ரெக்கார்டிங் ஏ பெர்மனன்ட் 3-dimensional photograph ஆஃப் ஏ கிவன் சிங்கிள் கலர் ஆர் தி மல்டி கலர். ஸோ அதான் வந்து ஹோலோகிராஃபி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the velocity of sound in moist air is more than in dry air because the moist air என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா less density than the dry air அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the velocity of sound in moist air வந்து அதிகமாக இருக்குது தென் தி ட்ரை ஏர். அப்படி அது எதுக்காக அப்படின்னா மாய்ஸ்ட் ஏர் வந்து லெஸ் டென்சிட்டி தென் தி ட்ரை ஏர். ஸோ அதனால தான் வந்து அங்கே வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து மோர் இன் தி ட்ரை ஏர் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து சவுண்ட் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து அதிகமாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து an ice block with a piece of lead embedded in it floats in water if the ice melts the water level. ஒரு பீஸ் ஆஃப் லெட்டை வந்து ஐஸ் தண்ணியில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் லெவல் வந்து கம்மியாகும், வாட்டர் லெவல் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெலாசிட்டி ஆஃப் ஹீட் ரேடியேஷன் இன் வேக்கம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஹீட் ரேடியேஷன் வேக்கமில் இருக்கப்போ ஈக்குவல் டு தட் ஆஃப் தி லைட்டாக இருக்கும். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஈக்குவல் டு தட் ஆஃப் தி லைட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் காமன்லி யூஸ்ட் ஃபார் மேக்கிங் கியர் வீல்ஸ். எந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் மூலமாக கியர் வீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நைலான்ஸ் மூலமாக தான் பண்ணுறாங்க. ஸோ நைலான்ங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் தி சன் டூ நாட் ரீச் தி எர்த் பிகாஸ் எர்த் அட்மாஸ்பியர் இஸ் சரௌண்டட் பை. எர்த் அட்மாஸ்பியரில் என்ன இருக்கிறனால சன்லைட்டோட அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வராது அப்படின்னா ஓசோன் இருக்கிறனால தான் வராது. ஸோ ஓசோன் தான் கரெக்டான ஆன்சர். Curie is a unit of radioactivity. சார் நம்ம படிச்சிருக்கோம் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லேயே NCERT புக்ஸில் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் யூஸ்ட் இன் ஓவன்ஸ். மைக்ரோவேவ் ஓவன் வருதுல, ஸோ மைக்ரோவேவ்ஸ் தான் கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் when heated from 0 to 100 degree Celsius the volume of given mass of water என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிக்ரீஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து டிக்ரீஸ் ஆகும் மாஸ், அதான் வாட்டரோட மாஸ் வந்து ஃபஸ்ட்டு குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எனர்ஜி இஸ் கண்டினியூஸ்லி கிரியேட்டட் இன் சன் டியூ டு, ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நியூக்ளியர் ஃபியூசன். ஸோ ஃபியூசன் அப்படின்னா ரெண்டு அணுவை வந்து சேர்க்கறது, அணு சேர்த்தல் அப்படிமோ. ஸோ அணுவை சேர்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூசன். ஸோ அது எங்கே நடக்குது அப்படின்னா சன்னில் வந்து அதான் வந்து நடந்துட்டு இருக்கனால கண்டினியூஸாக எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இன் எலக்ட்ரானிக்ஸ் வாட் கம்ஸ் அண்டர் டேங்க் சர்க்யூட். ஸோ டேங்க் சர்க்யூட்னா கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் இருக்கிறதா வந்து கெப்பாசிட்டர் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், டேங்க் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறதா வந்து டேங்க் சர்க்யூட் கீழே வரும். நெக்ஸ்ட்டு கூலிஸ் டியூப்ஸ் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்ரேஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் ரெகுலேட் எலக்ட்ரிக் சப்ளை. எந்த டயோடு யூஸ் பண்ணால் நம்ம எலக்ட்ரிக் சப்ளை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெனரல் டயோட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு த சோர்ஸ் ஆஃப் சன்ஸ் எனர்ஜி இஸ் த ப்ராசஸ் ஆஃப், என்ன ப்ராசஸ் இப்போ தான் பார்த்தோம், நியூக்ளியர் ஃபியூசன். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து டிஆர்பியில் கூட ஆர்ஆர்பியில் கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காமா ரேஸ் கேன் காஸ், ஸோ காமா ரேஸ் என்ன, ஜீன் மியூட்டேஷன். ஸோ ஜீன் மியூட்டேஷன்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு த சப்ஸ்டன்ஸ் விச் கண்டக்ட்ஸ் கரண்ட் இன் த சாலிட் ஸ்டேட். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கரண்ட் அதிகமாக கண்டக்ட் பண்ணோம்னா கிராஃபைட். ஸோ கிராஃபைட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் விச் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ரெப்ரசன்ஸ் த ஈஸியஸ்ட் வே டு லிக்விஃபை அ கேஸ். ஒரு கேஸை வந்து லிக்விஃபையாக மாற்றணும் அப்படின்னா கம்மியான டெம்பரேச்சரில் அதிக ப்ரெஷர், இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தடாக இருக்கும், ஈஸியஸ்ட் வேவாகவும் இருக்கும். லோ டெம்பரேச்சரில் ஹை ப்ரெஷர் லெவலில் நம்ம வந்து கேஸை கொண்டு போனோம் அப்படின்னா ஈஸியஸ்ட்டாக லிக்விஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கலர் ஆஃப் லைட் இஸ் ரிலேட்டட் டு தி ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் இன் ஆட்டோமொபைல் எந்த பிரின்சிபலை வச்சு ஒர்க் ஆகுது அப்படின்னா பாஸ்கல்ஸ் லா. ஸோ இது வந்து ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் பாஸ்கல்ஸ் லா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க, என்டிபிசியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி லெவல் 1 போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கிளிக் ஆகும். நெக்ஸ்ட் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அமாங் தி ஃபாலோயிங். எது பெஸ்ட் கண்டக்டர்? மெர்க்குரி. தெர்மாமீட்டரில் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி பாடி டெம்பரேச்சரை பார்க்கறதுக்காக நம்ம மெர்க்குரி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மெர்க்குரி தான் வந்து பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ அதனால் மெர்க்குரியை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வென் இஸ் வியூவ்டு த்ரூ தி எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப். எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் மூலமாக நம்ம என்ன பார்ப்போம்? ஸ்கூல்லேயே நம்ம பார்த்துருப்போம், பாக்டீரியா வைரஸ்லாம் வந்து எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதான் வந்து பாக்டீரியா அண்ட் வைரஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கிற ப்ராடக்டை வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம்? சோனாரா சவுண்ட் நேவிகேஷன்ஸ் அண்ட் ரேஞ்சிங். ஸோ சோனாரை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு அதே தான் சவுண்ட் வேவ்ஸ் டு மெஷர் தி டெப்த் ஆஃப் தி ஓஷன். ஸோ டெப்த் ஆஃப் தி ஓஷன்னாலும் ஆப்ஜெக்ட் ஏதாவது தொலைஞ்சிருச்சு அதை கண்டுபிடிக்கனாலும் நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோனார் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு which combinations of color is most conveniently during day and night time. ஸோ டேயில் வந்து ரெட்டும் நைட்டில் வந்து க்ரீனும் கரெக்டான ஆன்சர். ஸோ டே அண்ட் நைட்டில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் மெஷர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் தி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர். எதை வச்சு நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஹைக்ரோமீட்டரை வச்சு தான் வந்து நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர் வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ஷேப் ஆஃப் தி மில்கி வே. இது கேட்டாங்க, ஸ்பைரல். ஸோ ஸ்பைரல் தான் கரெக்டான ஆன்சர். ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸில் இது கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ் ஆர் டியூ டு தி வேரியேஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். த ஃபண்டமெண்டல் சயின்டிஃபிக் பிரின்சிபல் இன் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பேட்ரி டிசோசியேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பேட்டரியோட ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா டிசோசியேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் தி ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் விண்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் விண்ட், காற்றோட அந்த எவ்வளோ வேகமாக அடிக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா அனிமோமீட்டர். இதுதான் யூஸ் பண்ணி நம்ம காற்றோட அளவை வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் உல்லன் கிளாத்ஸ் கீப் பாடி வார்ம் பிகாஸ் எதனால அப்படின்னா ஸ்கூல்லையே படிச்சிருக்கோம், அந்த நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்லேயே படிச்சிருக்கோம், ஸ்கூல் புக்லேயே. உல் இஸ் தி பேட் கண்டக்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இஃப் த லெங்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டலம் இஸ் half then its period of oscillation
என்னவாகும், டிக்ரீஸ்டு பை எ ஃபேக்டர் ஆஃப் √2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மிஸ்ட் இஸ் காஸ்ட் பை, மிஸ்ட் எதனால வருது, வாட்டர் வேப்பரு லோ டெம்பரேச்சரில் இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும், பனி வரும். ஸோ பனி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வாட்டர் அட் லோ டெம்பரேச்சர், வாட்டர் வேப்பர் அட் தி லோ டெம்பரேச்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். while catching a ball a player pulls down his hands to lower the 10th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம் மொமெண்டம். 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுதான் அது மொமெண்டம் தான் ஆன்சர். மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். when the barometer reading suddenly recedes, அதாவது நம்ம பாரோமீட்டரில் வந்து சடனாக வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா என்ன வரப்போகுது அப்படின்னா ஸ்ட்ரோம். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். புயல் வரப்போகுது அப்படிங்கிறத அறிகுறி வந்து பாரோமீட்டர் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து RRBயில் கேட்டிருந்தாங்க. A particle dropped from a top of the tower uniformly falls on ground at a distance which is equal to the height of the tower. ஸோ டவர்லேருந்து ஒரு கல்லை தூக்கி போடுறோம், அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் கவர் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு தி அந்த ஹைட் ஆஃப் தி டவர் நேராக நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா என்ன பாத்து வரும் அப்படின்னா பேரபோலிக் பாத்து தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா பேரபோலிக்காக நம்ம தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக ஹைட் ஆஃப் தி டவர் அளவுக்கு அதோட டிஸ்டன்ஸ் போய் விழும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா நோலன் ரஸ்கா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நோலன் ரஸ்காங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு பாட்டிலில் வந்து ஒரு சென்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறோம், அந்த ரூம் ஃபுல்லாக சென்ட்டு வாசமாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா டெஃப்யூஷனுங்கிறது தான் அதோட பேர். ஸோ டெஃப்யூஷன்ஸ்னால தான் வந்து அந்த ரூம் ஃபுல்லாகவே அது போகும். ஸோ டெஃப்யூஷனையும் ரேடியேஷனையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ரெண்டும் டிஃபரெண்ட். நம்ம அட்மாஸ்பியரை பற்றி நம்ம பேசுகிறப்ப என்ன வரும் அப்படின்னா டெஃப்யூஷன்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சராக வரும். கிளியர் நைட்ஸ் ஆர் கோல்டர் தென் தி க்ளவுடி நைட்ஸ். இது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சன் வந்து நம்ம நைட்டு வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்காது. இதுவே வந்து மூடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப நம்மளுக்கு அதிகமாக புழுக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரேடியேஷன்ஸ்னால் தான் காரணம். இது வந்து நம்ம ஸ்கூலில் வந்து அந்த கதை மாதிரி உள்ளதில் நம்ம படிச்சிருப்போம். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் கிரேட்டஸ்ட் இன், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு டென்சிட்டியை பொறுத்து இருக்குமா. ஸோ அப்போ வந்து எது டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கிளாஸு கம்பேர் டு இதில் வாட்ரு ஏரு கிளிசரினை கம்பேர் பண்ணும்போது கிளாஸில் வந்து டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப் சவுண்டும் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு இடத்துல தட்டினோம் அப்படின்னா சவுண்டு வந்து அதிகமாக போகும். ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, a gas thermometer is more sensitive than the liquid thermometer because gas does not change state easily. கேஸ் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம், லிக்விடை வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து கேஸ் டஸ் நாட் சேஞ்ச் ஸ்டேட் ஈஸிலி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் சன் கிளாஸஸ்? க்ரூக்ஸ் கிளாஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி, க்ரூக்ஸ் கிளாஸ் தான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும். க்ரூக்ஸ் கிளாஸ். நெக்ஸ்ட்டு, ஸ்பீட் ஆஃப் லைட் வித் த ரைசிங் டெம்பரேச்சர் ஆஃப் தி மீடியம். அதாவது நம்மளோட டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீட் ஆஃப் லைட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதையும் நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்துருக்கோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் அந்த ஸ்பீட் ஆஃப் தி சவுண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, கிளாத்ஸ் கீப்ஸ் அஸ் வார்ம் இன் வின்டர் பிகாஸ் நம்ம வந்து ட்ரெஸ் போட்டிருக்கனால நம்ம உள்ள வந்து ஹீட்டாகவே கதகதக்கப்பாகவே இருக்கும். எதுனால அப்படின்னா இட் ப்ரிவென்ட்ஸ் ஹீட் ஆஃப் தி பாடி எஸ்கேப்பிங். நம்ம உடம்புலேருந்து ஹீட்டை வெளியில் போகாமல் நம்ம ஆடை உடுத்திருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வார்மாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இன் ஏ ரெஃப்ரிஜிரேட்டர் வாட் ப்ரொடியூசஸ் தி கூலிங்? ஐஸ் இருக்கிறனால கூலிங்காக இருக்கா, ஐஸ் இருக்கிறனால கூலிங்காக இருக்கா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி சடன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கம்ப்ரஸ்ட் கேஸும் கிடையாது, எவாப்ரேஷன்ஸ் ஆஃப் வால்டைல் லிக்விடும் கிடையாது. ஸோ இதில் எதுவுமே கிடையாது. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், why we are able to hear short wave broadcast better than the long wave broadcast? இது பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஷார்ட் வேவ்ஸ் ஆர் மோர் எனர்ஜெட்டிக் தென் தி லாங்கர் வேவ்ஸ். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு ஷார்ட் வேவ் ப்ரோட்காஸ்ட் வந்து பெட்டராக இருக்குது தென் தி லாங் வேவ் ப்ரோட்காஸ்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஏன்னா ஷார்ட்டர் வேவ்லென்ஸ் வந்து மோர் எனர்ஜிஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒய் அதான் பாரோமீட்டர் வந்து சடனாக ஃபாலோ ஆச்சு அப்படின்னா என்ன வரும், புயல் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவும் RRBயில் கேட்டாங்க, ரிப்பீட்டடாக SSCலையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து குட் கண்டக்டர் இது கிராஃபைட். கிராஃபைட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அமாங் திஸ் 3 ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நான் ரெனியூவபிள் எனர்ஜி? புதுப்பிக்க இயலாத வளங்கள் எது? பயோகேஸ் உற்பத்தி பண்ணிக்கலாம், சோலார் லைட்டு உற்பத்தி பண்ணிக்கலாம், விண்டு காற்று உற்பத்தி பண்ணிக்கலாம். எது உற்பத்தி ஆகாது? கோலை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரெனியூவபிளாக ஆக வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அது வந்து நம்ம என்விரான்மெண்ட் சயின்ஸ்லேயே பார்த்துருக்கோம் சிபிஎஸ்சி புக்கில். நெக்ஸ்ட் வந்து சோலார் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு த கெமிக்கல் எனர்ஜி டியூரிங் தி ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த கெமிக்கல் எனர்ஜி எதுவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா குளுக்கோஸாக நெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸாக வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஈக்வினாக்ஸ்னால் என்னென்னா அதாவது பகலும் இரவும் சமமாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈக்வினாக்ஸ் சப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சில நாள் சில கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் நைட்டாக இருக்கும், ஷார்ட்டஸ்ட் டேவாக இருக்கும். அது நம்ம சன் மறைகிறது உதிக்கிறது அதை பொறுத்து நம்ம மாறும். ஸோ இந்த ஈக்வினாக்ஸ்னால் பகல் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நைட் நேரமும் இருக்கும். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஹீட் ஃப்ரம் தி சன் ரீச்சஸ் தி எர்த் பை ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன்ஸாக வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் வந்து எந்த ஒர்க் வந்து கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. கைனெட்டிக் எனர்ஜி பீயிங் யூஸ்ட் இன் பர்ஃபார்மிங் ஒர்க் அப்படிங்கிறது டிரைவிங் எ கார் கவர் எ டிஸ்டன்ஸ். காரை ஓட்டிகிட்டு போய் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் சன்லைட் மேக்ஸ் தி சோலார் குக்கர் ஹாட்? என்ன லைட்? இன்ஃப்ரா ரெட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வச்சு கன்ஃபியூஸ் அல்ட்ரா வயலட்டோட இன்ஃப்ரா ரெட் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், if the velocity time graph of the particle is represent y is equal to mt plus c, then the particle is moving with the constant acceleration மூவ் ஆகும். ஸோ கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அக்கர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்? எது வந்து ஃபர்ஸ்ட் அக்கர்ஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கோனி சென்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஒயர்லெஸ் சிக்னல். அதான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. இந்த 4 ஆப்ஷனில் எது முன்னாடியே நடந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கோனி சென்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஒயர்லெஸ் சிக்னல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸில் சயின்ஸில் பார்த்தோம். A passenger standing in the bus is thrown outward when the bus takes சடனாக டேர்ன் ஆகும்போது அவங்க முன்னாடி போவாங்க இல்லைனா பின்னாடி போவாங்க. அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இனர்ஷியா தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, when the pressure is increased the melting point of the ice. ஸோ ஒரு இடத்துல வந்து ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ கம்மி தான் கரெக்டான ஆன்சர். டிக்ரீசஸ் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஸோ லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னாலே சவுண்ட் வேவ்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்ட் வேவ்ஸ் எப்படி போகும் அப்படின்னா லாங்கிடியூடினலாக போகும். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் cannot travel through தி வேக்கம். ஸோ வேக்கமில் வந்து சவுண்ட் வேவ்ஸ் போகாது. ஏதாவது வந்து ஒரு மீடியம்ஸ் வேணும் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த பொல்யூஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர் ESP அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, டங்ஸ்டன் வந்து எதுக்காக வந்து ஃபிலமெண்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் பல்ப். நம்ம எலக்ட்ரிக்கல் பல்பில் நடுவில் எரிஞ்சிட்டு இருக்கிற எலமெண்ட் பேர் என்ன அப்படின்னா டங்ஸ்டன். எதனால் அப்படின்னா ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த வேவ் லென்த் ஆஃப் தி விசிபிள் ஸ்பெக்ட்ரம் எதுனா 3900 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 7600 ஆம்ஸ்ட்ராங். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஹூ மெஷர் தி வெலாசிட்டி ஆஃப் லைட் ஃபர்ஸ்ட்? எல்லாமே வந்து கலீலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ட்ரை பண்ணார். நான் சக்ஸஸ் பண்ணது யார் அப்படின்னா ரோமர். ஸோ ரோமர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். when the vehicle passes டிவி ரெசப்ஷன்ஸ் கெஸ் டிஸ்டார்டட். நம்ம டிவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் வந்து கிராஸ் ஆகிறப்ப ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால் அது எதனால் அப்படின்னா ஸ்பார்க் பிளக் கிரியேட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ். ஒரு அந்த வண்டியில் உள்ள ஸ்பார்க் பிளக்குக்கும் நம்மளோட டிவிக்கும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து டிவி அப்படி தெரியுது. த எனர்ஜி எமிட்டட் பை த சன் இஸ் டியூ டு நம்ம பார்த்தோம் நியூக்ளியர் ஃபியூசன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ பிகாஸ் ஆஃப். இது வந்து ஒரு பெரிய லெசனாகவே கொடுத்துருப்பாங்க. ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் லைட்டு ரீஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் லைட்டில் எப்படி எதனாலனா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அதில் தான் வந்து ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். டைனமோனா சைக்கிளில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. சைக்கிளில் வந்து வீல் சுத்தமாக அது வந்து என்னாவது மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த டைனமோவில் வீலில் மாட்டி வச்சுருக்கனால அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எதுவாக கன்வெர்ட் ஆகுது? லைட்டாக கன்வெர்ட் ஆகுதா? ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஆயில் ரைசஸ் ஆப் த விக் இன் த லேம்ப் பிகாஸ். ஸோ வந்து நம்ம திரிய வச்சுருந்தோம் அப்படின்னா லேம்ப் மேலே எரியும். கீழேருந்து மேலே இழுக்குதா? ஸோ அதுக்கு பேர் என்னன்னா கேபிலரி ஆக்ஷன் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தண்ணிக்குள்ளே போய் ஒரு பேப்பரை வச்சிங்க அப்படின்னா அந்த பேப்பருக்கு மேலே அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேபிலர் ஃபினாமினால இந்த மாதிரி நடக்குது. In the atmosphere, ultraviolet rays are absorbed by.
அட்மாஸ்பியரில் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து எது அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் ஓசோன்னு எழுதிடுவாங்க. ஸோ ஓசோன்கிறது கரெக்ட் கிடையாது, ஆக்சிஜன் தான் வந்து அப்சர்வ் பண்ணும். அதான் கரெக்டான ஆன்சர். சன்லேருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸை ப்ரிவென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஓசோன். அந்த ஆக்சிஜன் வந்து அந்த அட்மாஸ்பியர் ஏரோட சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஓசோன் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following metals is used for the manufacture of heating elements provided in the electrical iron? படிச்சிருப்பீங்க, நிக்ரோம் தான் வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸில் அந்த ஒயராக வச்சுருப்பாங்க, ஒயரோட உள்ள மிக்சிங் எலமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ நிக்ரோம் தான் கரெக்டான ஆன்சர். An electron microscope gives higher magnifications than the optical microscope. Electron microscope வந்து gives higher magnification-ஆக இருக்குது than the optical microscope. ஏன் அப்படின்னா the wavelength of the electrons is smaller. எலக்ட்ரானோட வேவ்லென்த் வந்து ஸ்மாலர் as compared to the visible light. ஸோ அதனால தான் வந்து எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் ஹையர் மேக்னிஃபிகேஷனாக இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஹைட்ராலிக் பிரேக் இஸ் ஒர்க்கிங் ஆன் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. ஸோ பாஸ்கல்ஸ் லா தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வேர் ஆர் மீசான்ஸ் ஃபவுண்ட்? ஸோ மீசான்ஸ் ஃபவுண்ட் இன் தி காஸ்மிக் ரேஸில் தான் வந்து மீசான்ஸ் ஃபவுண்டாக இருக்கும். அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பிளான்ஸ் ஆர் ட்ரைட் அப் இன் தி வின்டர் டியூ டு ஃப்ரோஸ்ட் பிகாஸ், அதாவது நம்ம வின்டர் சீசனில் கூட பனினால் வந்து பிளான்ட்லாம் வந்து ட்ரை ஆயிரும். எதனால் அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் லாஸ், அதாவது தேர் இஸ் அ மெக்கானிக்கல் லாஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் ட்ராட் கண்டிஷன்ஸ் ப்ரிவெல்ஸ். ஸோ மெக்கானிக்கல் லாஸ் ஆன் டிஷ்யூஸ் அக்கஸ் ஆகும், அதனால் அந்த வறட்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஃபார் த பாடி மூவிங் வித் த யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் யூனிஃபார்ம் அக்சலரேஷன். இப்படி இருக்கிறப்ப நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் யூனிஃபார்ம் அக்சலரேஷனாக இருக்கிறப்ப என்ன கிராஃப் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இஸ் நான் லீனியராக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா நான் லீனியராக இருக்கும். என்ன கிராஃப்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைம் கிராஃபும் வந்து நான் லீனியராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து என்னென்னா ஒரு 80 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 வீடியோஸ் சேர்த்து நம்ம 100 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் மட்டுமே வந்து ஒரு 800 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம இனி வர ஒரு 8 வீடியோஸ்லேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்ல. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிபிஎஸ்சி புக்கை ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. 11th 12th நம்மளோட ஸ்டேட் போர்டு புக்ஸில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீட் எக்ஸாம்ஸ்லாம் அதில் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மறுபடியும் நம்மளோட ஸ்கூல் புக்ஸை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஸ்கூல் புக்ஸும் ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எக்ஸாம் வந்து December 15 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகாமல் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் இன்னும் அவங்க எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சி இன்னும் கன்க்ளூட் பண்ணல. அப்படி எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜென்ரல் அவேர்னஸும் படிங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங்கும் டெய்லியும் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.